Morning. Good evening to all. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு யூனிட் 6 ரிவிஷன் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கோம். ஒரு சின்ன பெண்டிங் செக்ஷன் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வன்கூட்டு தொகுதியிலையும் ஒரு சின்ன பெண்டிங் ஒன்று இருக்குது. மேலவையவும் கீழவையவும் அதே மாதிரி வன்கூட்டு தசிச்சுருக்க பொறிமுறை. ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்றது தான் வந்துட்டு இன்றைய நாளை மார்னிங் டார்கெட்டாக இருக்க போகுது. அதை முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு யூனிட் 4 எக்ஸ்பெக்டேஷன் கேள்விகளும் அனுப்பிட்டேன். யூனிட் 10 எக்ஸ்பெக்டேஷன் கேள்விகளும் அனுப்பிட்டேன். அதுல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்துட்டு ஏன் அனுப்பலன்னு சொன்னா, ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வரும் இதான் வந்துட்டு வரான்னு சொல்லி இது பண்றது கஷ்டம். சும்மா ஒரு இதுக்காக வந்து சும்மா ஒரு 5-10 கேள்வியை செலக்ட் பண்ணி தரலாம். ஆனா அதுகளுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு கடும் குறைவாக இருக்கும். நீங்க ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் சீட்ல இருக்கிற கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே பாருங்க. இப்ப நாங்க எஸ்ஏக்கு வந்துட்டு இதான் வரும்னு சொல்லலாம். எம்சிக்யூவையும் ஓரளவு அந்த பகுதியை வந்துட்டு கேஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர்ல நாங்க எடுக்கிற கேள்விகள் கண்டிப்பா அந்த கேள்விதான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சில வழிகள்ல மாறுபடக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் சும்மா ஒரு இதுக்காக செஞ்சுதான் நான் அதை மட்டும் படிக்க வேணாம், சரிதானே? நான் ஸ்ட்ரக்சர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இதாக பாருங்க, நார்மலா எல்லாத்தையுமே வந்துட்டு படிச்சு கொண்டு போக வேணும். உங்களுக்கு வேணும்னா அது சும்மா 5-6 கேள்வி செலக்ட் பண்ணி தர முக்கியமான கேள்வி, அது கட்டாயம் வரணும் பண்ணி இல்லை. எஸ்ஐஎம் எம்சிக்யூ வந்துட்டு ஓகே, உங்களுக்கு யூனிட் 4 எம்சிக்யூ அனுப்பிட்டு இன்னைக்கு யூனிட் 10 எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு 8-9 வந்துட்டு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிங்க. நாளைக்கு டார்கெட் வந்துட்டு நாளைக்கு லைவ் செமினாரையும் கேன்சல் பண்ணிட்டு ஜூம்லேயே தானே எடுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு பெண்டிங்கான செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தோம்னா நாங்கள் யூனிட் 6 சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த தடவை 2 எம்சிக்யூ வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு 3வது ஸ்ட்ரக்சர்ல சி பார்ட்ல 4 கேள்வி வந்துட்டு ஜெனடிக்ஸ்ல வாரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஷோர்ட் நோட் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் ஜெனடிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த கேள்விகள் ஏற்கனவே என்னென்ன கேள்விகள் வரும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு கேள்வி கண்டிப்பாக ஹார்டிபைன்பர்க்கின் சமநிலை எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். மற்ற கேள்விக்கு தான் நிறைய சாய்ஸஸ் வந்துட்டு இருக்குது. சில வேளைகள்ல நாங்க இன்றைக்கு கதைக்கிற பின்துண்டுல இருந்து வரலாம். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு காய்ச்சிருந்தோமே, அதாவது கலப்பின விருத்தியாக்கத்தினுடைய முக்கியத்துவம் 5 முக்கியத்துவம் காய்ச்சிருந்தோம். ஸோ அதுல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ்களை எடுத்து செட் பண்ணலாம். அப்படி இல்லை முன்னுக்கு இருக்கிற சோதனை கிளப்புக்குள்ள வந்துட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. மென்டலி இயல்புக்குள்ள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு கேள்வி ஹார்டிபைன்பர்க்கின் சமன்ல இருந்து கால்குலேஷன் ஒன்று வரும். மிச்ச கேள்வி வந்துட்டு என்னன்னு தெரியல. மிச்ச இதுல எல்லாத்துக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் ஒருக்கா பார்க்க சொல்லி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எஸ்ஐயும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தரம் கொண்டு ஆக முன்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோதனை கிளப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 பின்னுக்கு, அதாவது இனவிருத்தி செக்ஷனுக்குள்ள போடுறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நாங்க முக்கியமான எஸ்ஐ முக்கியம் இல்லாத எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு மற்றதையும் ரிவைஸ் பண்ணி விடுவோம். எவ்வளவு நிக்கிறோம் அன்னைக்கு கவரேஜ் இடையில கட் ஆயிட்டேனே. சேர்க்கை தேர்வு அப்படித்தானே? சேர்க்கை தேர்வு கூட நீ லாஸ்டா நிக்கிறோம், அதோட இடையில நின்றுட்டு நினைக்கிறேன். சேர்க்கை தேர்வு சம்பந்தப்பட்ட பகுதி படிச்சு கொண்டிருக்க கூட அப்படித்தானே? லாஸ்ட் அதோட நீ காய்ச்சிருந்தோம். இனவிருத்தியாக்கும் தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க இந்த இனவிருத்தியாக்கும் தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4-5 தொழில்நுட்பம் நம்ம சிலபஸ்ல வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதுல 156 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்களா. சொல்ற முக்கியமான விஷயங்களை வந்துட்டு மார்க் பண்ணி கொண்டு போங்க. சோ சேர்க்கை தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு காய்ச்சிருந்தோம். இதுல நம்மளுக்கு மெயினா வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எம்சிக்யூக்கு இதுல கீ பாயிண்ட்ஸ்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதோட வந்துட்டு பார்த்தோம்னா இதுல வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அனைவா இதுல நன்மை என்ன தீமை என்ன இவ்வளவு விஷயமும் வந்துட்டு தெரிஞ்சிருந்தா சரி. சோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர், நாங்க சொன்னா 4 ஸ்ட்ரக்சர் வரப்போ வந்து மேபி ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் இந்த சேர்க்கை தேர்வுக்குள்ள வரலாம். சோ இதுல நாங்க இன்றோ பகுதியில வந்துட்டு இது சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன சேர்க்கை தேர்வுன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு ஆதியான மெத்தட் சொல்லி காய்ச்சிருந்தேன். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கடா, 10 டிஃப்ரெண்டான இயல்புகள் இருக்கிறாங்கன்னு வைப்போம். அதுக்குள்ள நல்ல இயல்புகளை இருக்கிறாங்க 2 பேரை செலக்ட் பண்ணி அவியலை க்ரோஸ் பண்றது. இப்போ ஒரு 10 மாமரம் இருக்குமாடா, டிஃப்ரெண்டான கேரக்டர் இருக்கிற மாமரம் இருக்கு. ஸோ அந்த மாமரத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல 2 மாமரத்தை தெரிவு செய்து அதை க்ரோஸ் பண்ணி
அதுல வாராக்களை திரும்ப திரும்ப க்ரோஸ் பண்ணி ஒரு நல்ல இயல்பை கொண்டு வர்றதுதான் செயற்கை தேர்வு. அதான் செயற்கை தேர்வினுடைய ஒன்லைன் என்று சொல்லி நாங்க காய்ச்சிருந்தோம். சோ இந்த செயற்கை தேர்வை பொறுத்த வரைக்கும் இது ஆதி காலத்திலே இந்த பிறப்புரிமையியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஜெனடிக்கல் மாடிஃபைடு டெக்னாலஜிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முதலே ஒரு ஆதியான மெத்தடாக வந்துட்டு இருந்தது. இதுல வந்துட்டு ஜீன்ல எல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரெண்டு நல்லால வந்துட்டு கலக்க 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 புதிய புதிய நல்ல இயல்புகள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆக்கள் வந்துட்டு உருவாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து லாஸ்ட் செஷன்ல காய்ச்சிட்டோம். சோ லாஸ்ட் செஷன் அந்த 11 o'clock செஷன் அட்டென்ட் பண்ணாதாக்கள் வந்துட்டு அதை ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. சோ 3rd பேராகிராஃப்ல இருந்து வந்துட்டு பார்ப்போம். சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு இதுல டெபினிஷன் அதே மாதிரி எம்சிக்யூல 3க்கு 2 கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ இவர் நன்மை என்ன, இதான் நம்மளோட வளமையான கேள்வி. செயற்கை தேர்வினுடைய நன்மை என்ன பாருங்க. கிட்டத்தட்ட இந்த செயற்கை தேர்வுன்றது நாங்க எங்கட கண்ட்ரோல்ல வச்சு வந்துட்டு செய்யறோம். ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கள் இருக்கிற ஆக்கள்ல இருந்து குறிப்பிட்ட நல்ல மார்க்கள் கொண்ட ஆக்களை தெரிவு செய்து அவையில திரும்ப திரும்ப ரீக்ரோஸ் பண்ணி நல்ல இயல்புகளை கொண்டு வர்றதுதான் செயற்கை தேர்வு. கிட்டத்தட்ட ஒரு இயற்கை தேர்வு கொள்கை இயற்கை தேர்வு மாதிரி நாங்க இயற்கை தேர்வுல என்ன காய்ச்சிருக்கோம், மிகை உற்பத்தி, மாறல், போட்டியும் தக்கன பிழைத்தலும் சாதகமான பண்புக்கூறுகளினுடைய இயற்கை தேர்வு. அதாவது ஒரு சூழல்ல நல்ல இயல்பு வச்சு கொள்ற ஆக்கள் வந்துட்டு அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு வந்துட்டு பொருத்தமான ஆக்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பலவீனமான ஆக்கள் அந்த சூழல்ல இருந்து அகற்றப்படுவாங்க. இதான் இயற்கை தேர்வு கொள்கை சொல்லுது. கிட்டத்தட்ட செயற்கை தேர்வு வந்துட்டு பார்த்தோம்டா கிட்டத்தட்ட இந்த இயற்கை தேர்வு ஒரு அடிப்படையா வச்சுதான் என்ன ஒன்று அது இயற்கையா நடக்க போகுது, இது ஆர்டிபிஷியலா நடக்க போகுது, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். சோ அதற்கு ஹைலைட் பண்ணி கொடுங்களா. நம்மளுக்கு ஒருவேளை இப்படியாக ஒரு ஸ்ட்ரக்சர்களுக்கு போனாலும் இருந்தாலும் தேர்வு விருத்தியாக்களினுடைய அல்லது செயற்கை தேர்வு விருத்தியாக்களினுடைய பிரதானமான அனுகூலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு பயன்படுகின்றது. ஓகே, இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, நாங்க காய்ச்சிருந்தோம். இதுல வந்துட்டு இன்னும் ஒரு விஷயமும் இந்த செயற்கை தேர்வு செய்ய கூட கவனமா இருக்க வேண்டும். ஓகே, சோ நேரடியாக எங்களோட கண்காணிப்புல இருக்க வேண்டும். அதாவது அந்த க்ரோஸ் யார் யாருக்கு இடையில் அந்த இனக்கலப்பு நடக்கணும்ன்றது எங்கட கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கணும். சில வேளைகள்ல தவறுதலாக மத்தாக்களோட கலப்பு நடைபெறும் என்று சொல்லி சொன்னா அந்த குட் குவாலிட்டியை வந்துட்டு உள்ளுக்குள்ள கொண்டு வர இயலாது. ஓகே, சோ அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. ஆனால் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த பண்புக்கூறுகளை கொண்ட விலங்குகள் அல்லது தாவரங்கள் கவனமாக நேரடி கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும். இது ஒரு வரையறை, இதுல இருக்கிற ஒரு விஷயம். இங்க எந்தவித முக்கியமான போய் அதுக்காக பண்ணுங்களா. சில வழிகள் நம்மளுக்கு எம்சிக்கு போட்டா வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஞாபகம் வச்சு கொடுங்க. இந்த செயற்கை தேர்வு என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கை தேர்வுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எந்த விதமான பிறப்புரிமையியல் மாற்றங்களும் வந்து நடக்கிறது. ஜெனட்டிக்கலா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. குட் குவாலிட்டியான ஆக்களை மட்டும் இனப்பெருக்கம் செய்து ஒரு குட் குவாலிட்டியான இதை மட்டும் உருவாக்குறது தான் செயற்கை தேர்வு. ஜெனட்டிக்கலா எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த லோ குவாலிட்டி இருக்கிறாக்களை வந்துட்டு குடித்தொகையில இருந்து ரிமூவ் பண்ணி நல்ல குவாலிட்டி இருக்கிறாக்களை மட்டும் கொண்டு வரதுக்கு சொல்ல போறதுதான் செயற்கை தேர்வு. மிக மிக முக்கியமான கீ பாயிண்ட், அதற்கு மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. எந்த விதமான பிறப்புரிமையியல் மாற்றங்களும் வந்துட்டு ஏற்படுத்தப்படுறதில்லை. பாருங்க, வேறுபட்ட தலையீடுகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு வந்துட்டு பயன்படுகின்றதுன்னு கொடுக்கலாம். ரெண்டு கேட்டா இந்த செயற்கை தேர்வு செய்யறதால வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கலப்புல ஈடுபடுற தாவர விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ அவ்வளவு பாதிப்புகள் வந்துட்டு இல்லை. சோ அத சொல்றாங்க, வேறுபட்ட தலையீடுகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளோ தாவர விலங்குகளுக்கு ஏற்படும் இடர்களோ மிக குறைவு. இது 2வது அனுகூலமா சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸ்பெஷலா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த செயற்கை தேர்வுன்ற விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா யாருக்கு மெயினா எந்தெந்த ஆக்களுக்கு மேற்கொள்ளப்படுதுன்றது தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருக்காங்க. பொதுவாக அதிக விளைச்சலை கொண்ட தாவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்காச்சோளம் அதே மாதிரி கோதுமை இப்படியான ஆக்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு இது செய்யறாங்களா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விலங்குகள்ல வந்துட்டு இந்த புரத உணவு கூட இருக்கிறது. ஓகே, அதே இப்போ ஒரு இறைச்சை பொறுத்த வரைக்கும் விலங்குகளினுடைய இறைச்சை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துட்டு பார்த்தோம்னா புரதத்தினுடைய அளவு கூடுதலாக வந்துட்டு இருக்கிறது. கொழுப்பினுடைய அளவு வந்துட்டு குறைவாக வந்துட்டு இருக்கிற இறைச்சி தான் நல்ல இதான இறைச்சி.
இந்த செயற்கை தேர்வை பயன்படுத்தி விலங்குகளுக்குள்ள இப்படியான புரதத்தினுடைய அளவு கூடுதலா இருக்கிறாங்கள மட்டும் செலக்ட் பண்ணி திரும்ப திரும்ப விலங்கு ரீக்ரோஸ் பண்ற நேரம் அந்த இயல்பை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி விலங்குக்கு ஒரு உதாரணம் வந்துட்டு போட்டிருக்காங்க. சோ இதுவும் இந்த செயற்கை தேர்வுக்கு இதன்னு சொல்லி சொல்றாங்க. சில தாவர விலங்குகளினுடைய விரும்பத்தகாத பண்புக்கூறுகளான குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் போன்றவற்றை அகற்றிக் கொள்ளவும் இது மூன்றாவது. ஒருவேளை செயற்கை தேர்வினுடைய மூன்றாவது அனுகூலம் கேட்டா இவர் நம்மளுக்கு தெரியும் ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்கக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு லோ குவாலிட்டி இருக்கிறாங்கல்ல அல்லது குறைஞ்ச இம்யூன் சிஸ்டம் இருக்கிறாங்கள ரிமூவ் பண்றோம். நல்ல இம்யூன் சிஸ்டம் நல்ல கேரக்டர் இருக்கிறாங்களா மட்டும் செலக்ட் பண்றோம். இப்படி செலக்ட் பண்றதால வந்துட்டு என்ன நன்மை? அந்த குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் இல்லாதவங்க இல்லாம போறாங்க. அந்த இயல்பே வந்துட்டு அப்படியே அழிஞ்சு போகுது. சோ இப்படி ஒரு குடித்தொகையில இருக்கிற விரும்பத்தகாத பண்புகளான குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் மாதிரியான விஷயங்களை அகற்றிக் கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அந்த அனுகூலங்களை மட்டும் ஹைலைட் பண்ணிவாங்க. நம்மளுக்கு செயற்கை தேர்வினுடைய 3 அனுகூலம் தாங்க 4 அனுகூலம் தாங்க அப்படியான கேள்விகள் வந்துட்டு கேட்கலாம். சில வழியில பிரதான அனுகூலம் கேட்டாதான் இயற்கை தேர்வு. அவங்க 3 வந்துட்டு மனிதர் மத விலங்குகளுக்கு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி வந்துட்டு இப்படியான விரும்பத்தகாத பண்புகள் அகற்றிக் கொள்ளலாம். இயற்கை தேர்வு செயற்பாடுக்கு பயன்படுது. நார்மலா ஒரு A4 எடுத்து ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுங்க. நம்மளுக்குள்ள இதுக்குள்ள எல்லாத்தையும் முடிய பாடமாக்குறேன் பாடமாக்கி நல்லா நிக்காது. இதெல்லாம் மெசேஜ் வந்து எழுதுறது கஷ்டம். சும்மா நம்ம மன திருப்திக்காக இது செய்யலாம். ஆனா அங்க எழுதுறது எல்லாம் கஷ்டம். சரிதானே? சோ நம்மளுக்கு நோக்கம் வந்து வார 2 MCQ வச்சு சமாளிக்கிறது, அடுத்தது வார 4 குட்டி ஸ்ட்ரக்சரை சமாளிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இதுல வந்து எழுதி கொடுங்க. ஒரு வேளை தப்பி தவிர எஸ்ஏ வந்தாலும் நாங்க அட்லீஸ்ட் அதுகளை மட்டும் மடிக்க போட்டு வரலாம் முக்கியமானதுகளை. ஓகே, அடுத்தது வந்து கிளாஸ் பேராகிராஃப்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க? ஓகே, இனி என்னடா இதுக்கு வர்றாங்க. இப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு சொன்னா இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு வந்துட்டு அனுமதிக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு இன்னொரு தலையீடுகளால தாவர விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ வந்து அவ்வளவு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சாக்கள் அப்படியான கூடாத இயல்புகளை எல்லாம் அகற்றி கொள்ளலாம். இப்படி அனுகூலம் சொல்றாங்க தானே. எல்லா விஷயத்திலையும் அனுகூலம் இருக்கிற மாதிரி பிரதிகூலமும் இருக்குது. இந்த செயற்கை தேர்வு இப்படி செலக்ட் பண்ணி நல்ல ஆக்களை மட்டும் ரீக்ரோஸ் பண்ண வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கதைக்கிறாங்க. மெயின் விஷயம் வந்து டைம். இப்ப உதாரணமா ஜோசி பாருங்களேன். இப்ப ஒரு ஜெனட்டிக்கல் மோடிஃபைடு ஆர்கானிசத்தை உருவாக்கி ஒரு நல்ல இயல்பை கொண்டு வரதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது. அது குயிக்கா ஒரு மாதமா அது ஒரு நாள்ல நடக்கலாம், ஒரு 2-3 நாள், கொஞ்ச நாள், வித்தின் 1 month. ஓகே, அந்த நல்ல இயல்பை கொண்டு வரதுக்கு. ஆனா இதை யோசிச்சு பாருங்க, 10 பேர் இருப்பாங்க. அதுல நல்ல கேரக்டர் 2 பேர் செலக்ட் பண்ணணும். அந்த 2 பேருக்கு ரீக்ரோஸ் பண்ண வச்சு உடனே வந்துருமா அந்த இயல்பு? நல்ல இயல்பு இல்லை. അതിന്റെ സന്തതിയെ திரும்ப ரீக்ரோஸ் பண்ணணும், അതിന്റെ சந்ததியை ரீக்ரோஸ் பண்ணணும், അതിന്റെ சந்ததியை ரீக்ரோஸ் பண்ணணும். அப்படி நிறைய தலைமுறையாக வந்துட்டு ரீக்ரோஸ் பண்ற நேரம் தான் அந்த பியோ லைன்ஸ் தூய வழிகளை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். டைம் தான் பிரச்சனை. சேர்க்கிறது எல்லாம் ஓகே தான், நிறைய டைம் எடுக்கும். ஒரு நல்ல குவாலிட்டிய குயிக்கா கொண்டு வரையில அதான் இதுல இருக்கிற மெயின் பிரதிகூலம். பாருங்க, விலங்குகளுக்கு இடையில அதை மார்க் பண்ணி வச்சு கொடுங்களா. ஸ்ட்ரக்சருக்கு வந்தா பிரதிகூலம் கேட்டா என்ன எழுத பண்றதை மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. விலங்குகளுக்கு இடையிலான தேர்வு விருத்தியாக்கும் செயல்முறையானது நடைமுறைப்படுத்துவதற்கு அதிக காலம் தேவைப்படும். அதற்காக ஹைலைட் பண்ணுங்க. ஒரு பிரதிகூலம் ஒருவேளை நம்மளுக்கு அந்த 4 குட்டி ஸ்ட்ரக்சர் கேட்கப்படுறாங்க தானே, அதுல கேட்டா வந்துட்டு அதை கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கடா, இந்த குதிரையை வந்துட்டு இதுக்கு உதாரணமா போட்டிருக்காங்க. இந்த ஒரு குதிரையில வந்துட்டு ஒரு விரும்ப தகுந்த இயல்புகளை கொண்ட குதிரை வர்க்கத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 50 வருஷம் தேவையா. ரெண்டு நல்ல கேரக்டர் இருக்கிற குதிரையை எடுத்து அவியில க்ளோஸ் பண்ணி அதுல வாராக்களை க்ளோஸ் பண்ணி அதுல வாராக்களை க்ளோஸ் பண்ணி சோ திரும்ப ரீக்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கிட்ட தேவையா. சோ ஒரு நல்ல இயல்பு குயிக்கா வந்துட்டு இதுல கொண்டு வர இயலாது. வேற ஒரு பிரதிகூலம் சொல்லல, டைமிங் தான் சொல்றாங்க. அதற்காக ஹைலைட் பண்ணி வச்சு கொடுங்க. இது நீங்க மார்க் பண்ண வேண்டியது செயற்கை தேர்வுண்டா என்ன, சரியா? அடுத்தது வந்துட்டு ஜெனட்டிக்கலான மாற்றம். அதுல 1 லைன் என்ன பேசிக் MCQ எடுத்துக்கிற 1 லைன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பேர்ல இருந்து நல்ல இயல்புகளை கொண்டாட செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அடுத்தது வந்துட்டு இது நன்மை ஒன்று போட்டிக்கானுங்க, தீமை ஒன்று போட்டிக்கானு, அவ்வளவுதான். ஓகே, கூட இது செஞ்சு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஓகே நார்மலா என்ன சொல்லியிருக்கானுங்கன்றதை பார்த்து கொடுங்க. ஸ்ட்ரக்சர் MCQ இது மாதிரி பார்த்து கொடுங்க. சோ அதோட வந்துட்டு அந்த பகுதி வந்துட்டு முடியுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி நம்மளுக்கு கழிச்சிருக்கிறது வந்துட்டு இந்த உள்ள இதுவும் அடுத்த தொழில்நுட்பமாக வந்துட்டு கழிச்சிருக்காங்க. உள்ளக மற்றும் வெளியக விருத்தி.
உள்ளக மற்றும் வெளியக விருத்தி சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருக்கிறாங்க. சரி பாப்போம், இது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை. சோ உள்ளக விருத்தியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, அதாவது அவியலுக்குள்ளே ரீக்ரோஸ் பண்றது. ஓகே, அவியல் உதாரணமாக உங்களோட பாஷையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஓகே, உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்லணும்னு சொல்லி சொன்னா, இப்ப திருமணம் செய்யற டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா சொந்தத்துக்குள்ளே வந்துட்டு கட்டுறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உள்ளக விருத்தி. ஓகே, அவுட் சைட்ல வந்துட்டு பாக்குறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெளிய விருத்தி. ஓகே, விளங்கித்தானே உதாரணம். அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா புறப்புரிமையல் ரீதியாக ஒத்தாக்கள் சேம் ஆக்களுக்குள்ளே நடக்கிற கலப்பு உள்ளக விருத்தி என்று சொல்லுவோம். அவுட் சைட்ல இருக்கிற பேதங்களோட நடக்கிறது வெளியக விருத்தி. அவ்வளவுதான் இந்த இல்லை. ஓகே, அவனுக்கு நம்மளுக்கு என்னென்ன போட்டிக்கான ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இதுகளுக்குள்ள ஒரு கேள்வி ஹார்டிபைன்பெர்க்கின் சமநிலை கால்குலேஷன், அது ஷுவர். ஓகே, அது கண்டிப்பா கால்குலேஷன் பண்ணு ஹார்டிபைன்பெர்க்கின் சமநிலை கொள்கையில இருந்து. அப்படி இல்லை ஹார்டிபைன்பெர்க்கினுடைய சமநிலையை குழப்புறது, ஹார்டிபைன்பெர்க்கினுடைய சமநிலை அதை இது செய்யறதுக்குள்ள அந்த நிபந்தனை அஞ்சையும் கேட்கலாம் அல்லது குழப்புறதுக்குரியதை கேட்கலாம். அந்த கேள்வி ஷுவர். மற்ற கேள்விதான் நல்லா பாஞ்சு கொண்டிருக்கு, எதை போட போறாங்கன்னு தெரியல. மேபி அந்த கேள்வி இதுக்குள்ள வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்களை இதுல நீங்க எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க இசைக்கு படிச்சதுதான் விடுங்க, செய்யலும்னா செய்யுங்க. ஆனா நீ படிக்கல, இனிதான் பார்க்கணும், சும்மா பார்க்கணும்ட்டா முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்களை பார்த்துட்டு நாங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி போங்க. இனி உலகத்தையும் பாடமா படிக்கிட்டோம்னா கஷ்டம். முக்கியமாக ஸ்ட்ரக்சர் வரக்கூடிய ஒருவேளை எஸ்ஏ வந்தாலும் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அடிக்கணும், மேக்சிமம் மார்க்ஸ் எடுத்துடலாம். இது இந்த கேள்விக்குள்ள நம்ம கை வைக்க போறோம் இல்லை. நம்மளுக்கு டார்கெட் முதலாவது கேள்வி 2ஆம் படத்துல இருந்து வரும், 2வது 3 4 வரும், 5ஆம் படத்துல 2 கேள்வி வரும். அவ்வளவு மணி போட்டு வேலையை பாக்குறான். அதுகளுக்குள்ள ஏதாவது படிக்காத போட்டு செய்யலான்றதான் கீழே இறங்கணும். சரிதானே? இதான் 2 அட்வைஸ். ஓகே, நீங்க படிச்சுட்டே இல்லைன்னா விடுங்க, படிக்கலாட்டி கொஞ்சம் இதுல ஒர்க் பண்ணுங்க. சரிப்பா, உள்ளக விருத்தி வெளியக விருத்தி என்னென்று விளங்கிதான் விளக்கம் விளங்கிட்டு உள்ளக விருத்தி எல்லாம் வீரர்களை க்ளோஸ் பண்றது, அவுட் சைட் அனுபவங்களுக்குள்ள இது பண்றது வெளியக விருத்தி. சரி, அவனுக்கு என்னென்ன போட்டிக்கா நம்மளுக்கு மெயினா தேவை ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு வரலாம். அந்த ஒரு வேர்டு நம்மளுக்கு எம்சிக்யூ வரலையோ அந்த 4 குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ல 2 ஸ்ட்ரக்சர் இந்த செக்ஷனுக்குள்ள வரும். அதாவது இந்த டெக்னாலஜிக்குள்ள வரும். நாங்க எம்சிக்யூவை பார்த்து அதான் சொன்ன ஸ்ட்ரக்சர் நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். சும்மா நான் உங்களுக்கு ஒரு 4 கேள்வி அடிச்சு தரலாம், சில வடையில ஒன்றும் வராம போனாலும் போகும் ஸ்ட்ரக்சர்ல. அதுக்கு ஒரு சேஃப்டி ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்மளா வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அந்த ரிவிஷன் சீட்ல இருக்கிற கேள்வி அவ்வளோத்தையுமே வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பா அதை தாண்டி வராது. ஓகே, அதுல 4000 இதையும் இருக்கு. ஒரு அப்படி நீங்க சொல்லி பார்க்க தானே வேணும். எந்த அளவுல இருக்கு ரிவிஷன் சீட், எத்தனை யூனிட் முடிஞ்சுது. கண்டிப்பா எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் அட்லீஸ்ட் ஒரு காய்ச்சி பார்த்துருக்கோங்க. ஒரு 4 நாள் இருக்கக்கூட, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிறு கடைசியா ஒரு பேப்பர் ஒன்றும் செய்ய வேணாம். கடைசியில அந்த டென்ஷன் ஆகிக்கொண்டு பேப்பர் இது அதுகள் ஒரு வேலையும் செய்ய வேணாம். சரிதானே? ஏண்டா அந்த கடைசி 3 நாளுமே வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல இருந்து வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு நம்மளோட கிளாஸ் வியாழன் தான் லாஸ்ட் கிளாஸா இருக்கும். வியாழக்கிழமை எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இல்லாட்டி வெள்ளிக்கிழமையும் எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ நீங்க வெள்ளிக்கிழமையில இருந்து சொல்ல வழிக்கிட்டே இருந்தாலும் முதலாவது கேள்வியில இருந்து 4000 வரைக்கும் வட்டிவா ஒரு இடத்துல அமைதியா இருந்து ஒரு டிஸ்டர்பும் இல்லாம அவ்வளவு முதலாவது கொஸ்டின்ல இருந்து 4000 வரைக்கும் வந்துட்டு ஓர்டர் பண்ணி ஒரு கை சொல்லி பார்த்துட்டு போங்க. எவ்வளவு சிக்காகுதோ அதுக்கு விடைய பாருங்க. விடைய பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒருக்கா. ஓகே, ஸோ அதே உங்களுக்கு வேற லெவல் கான்ஃபிடென்ட் இருக்கு. நாங்க எம்சிக்யூ பார்த்தது பிறகுதான் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். ஏன்னா எம்சிக்யூல என்னென்ன பகுதிகள் வராம விடுதோ அது எல்லாத்துமே ஸ்ட்ரக்சருக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எதுக்கும் ஒர்க் பண்ணுங்க. நம்மளுக்கு இதுகளுக்குள்ள எம்சிக்யூ முன்னுக்கும் ஹார்டிபைன்பெர்க்கின் சமன்லையும் போட்டாண்டா இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் போகும். ஸோ பின்ன இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு தேவை வந்துட்டு என்னடா இந்த வரைவிலக்கணங்கள் தேவை. அவ்வளவுதான், மெயினான விஷயம் இதான். டெபினிஷன், நன்மை தீமை. ஓகே, டெபினிஷன் நன்மை தீமை இவ்வளவுதான் நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகே, இது நம்மளுக்கு எம்சிக்யூ செய்யறதுக்கு ஒன்லைன் தெரிஞ்சிருக்கணும். உள்ளக விருத்தி என்ன அவைகளுக்குள்ள ரீக்ரோஸ் பண்றோம். ஓகே, அவனை என்னென்ன போட்டிக்கான்னு பாப்போமா. 157 பாருங்களா. பிறப்புரிமைகள் ரீதியில் ஒத்த தனியன்களுக்கு இடையிலான விருத்தியாக்கல். ஓகே, ஜெனட்டிக்கலா ஒரே மாதிரியான திரும்ப அவைகளுக்குள்ள ரீக்ரோஸ் பண்றதுக்கு சொல்ல போற பேதான் வந்துட்டு உள்ளக விருத்தியாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளக விருத்தி எனும் சொல்லானது பொதுவாக தாவர விருத்தியாளர்களால் தற்கருக்கட்டல் என பொருள்படும். அதாவது இந்த உள்ளக விருத்திக்கு அதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ்களா சில விருத்திக்கு வந்தா தேவைப்படலாம். ஓகே, சோ இதுக்கு வந்துட்டு தாவர விருத்தியாளர்கள் தாவரத்தை பொறுத்தவரை நம்ம கச்சிருக்கோம் எல்லாம்
கருக்கட்டல்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தற்கருக்கட்டல்ன்றது வந்துட்டு அவியலுக்குள்ளே கருக்கட்டல் வந்து நடக்கிறது தற்கருக்கட்டல் என்று சொல்லி காய்ச்சிருக்காங்க. இந்த உள்ளக விருத்தி அவியலுக்குள்ளேயே வந்து நடக்கிற இந்த ப்ரோஸுக்கு நாங்க சொல்ற தாவரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தற்கருக்கட்டல் அப்படின்ற ஒரு பெயரை கொடுக்கலாமா என்ற காய்ச்சிருக்காங்க. பாருங்க, ஒரே தாவரத்தில் உள்ள பூவுக்கும் அதன் மகரந்தத்துக்கும் இடையிலான இனப்பெருக்கம். நாங்க தன்மகரந்த சேர்க்கைண்டா என்ன வரைவிலக்கணம் கொடுத்திருக்கோம்? ஒரு பூவினுடைய முதிர்ந்த மகரந்த மணியானது அதே பூவினுடைய குறியை அல்லது அதே இனத்தை சேர்ந்த வேறொரு பூவினுடைய குறிய வந்துட்டு வந்தடைகிறது. அதே தாவரத்தில் இருக்கிற இன்னும் ஒரு பூவை வந்துட்டு வந்தடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க, ஒரே தாவரத்தில் உள்ள பூ ஒரு தாவரத்தில் உள்ள பூவிக்கும் அதன் மகரந்தத்துக்கும் இடையிலான இனப்பெருக்கம் அல்லது அதே தாவரத்தில் வேறொரு பூவில் உள்ள மகரந்தத்துக்கு இடையிலான, அதாவது ஒரே தாவரத்துக்குள்ள மேபி ஒரு பூட மகரந்த மணி குறுக்கி போனாலும் தற்கருக்கட்டல் தான், சேம் தாவரமாக வந்துட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு கழிச்சிருக்காங்க. ஒரு உதாரணமாக கொடுத்திருக்காங்க. அது நம்மளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் இல்லை. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போய்வோம். இவ்வாறு உருவாகும் உலக விருத்தி வகைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் ஒன்றை ஒன்றொத்து காணப்படும். நம்மளுக்கு தெரியும், பிறப்புரிமையல் ரீதியாக வந்துட்டு ஒத்தாக்களை வந்துட்டு திரும்ப திரும்ப அவியலுக்குள்ள ரீக்ரோஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா உருவாக்கப்படுகின்ற ஆக்களுமே வந்துட்டு எப்படிப்பட்ட ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க? பிறப்புரிமையல் ரீதியாக ஒத்தாக்களா தான் இருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இருக்குதா, இந்த தற்கருக்கட்டல் அல்லது இந்த உள்ளக விருத்தி. சோ இத பாவிச்சு வந்துட்டு என்னென்ன தாவரங்களை வந்துட்டு இனவிருத்தி செய்யறாங்கன்னு சொல்லி நமக்கு உதாரணம் முடியாது. கோதுமை, வாட்கோதுமை, பார்லி, சோ புகையிலை இப்படியான ஆக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கற்கருக்கட்டல் மூலம் வித்துகள் இருந்து உற்பத்தி செய்யறாங்களா. ஓகே, அதையும் நம்மளாம் பார்த்து வச்சு கொடுங்க. ஓகே, இது வந்துட்டு என்ன கதை? உள்ளக விருத்தி வந்துட்டு பார்த்தோம்னா தாவரங்கள்ல நடக்கக்கூட வந்துட்டு அதுக்கு தற்கருக்கட்டல் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறோம். இதே உள்ளக விருத்தி என்ற விஷயம் வந்துட்டு விலங்குகளுக்குள்ள நடக்கக்கூட அதுக்கு என்ன பேர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, அதே போல் விலங்கு விருத்தியிலும் உள்ளக விருத்தி எனும் வார்த்தையானது நெருங்கிய தொடர்புடைய தனியன்களுக்கு இடையிலான புணர்ச்சியை வந்துட்டு குறிப்பிடுது. சோ இது வந்துட்டு விலங்குகள்ல ஒரு பொதுவான ஒரு விஷயம் இல்லை, தாவரங்களுக்கு வந்துட்டு ஒரு பொதுவான விஷயமாக இருக்கும். அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு இடையிலான ஒரு புணர்தல், ஒரே மாதிரியான ஆட்களுக்கு இடையிலான புணர்தலாக வந்துட்டு இருக்க போது. உதாரணமாக, ஒரே பெற்றோரின் எச்சங்களுக்கு இடையிலான இனப்பெருக்கம். ஓகே, ஒரே இந்த நாய், பூனை அதுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அப்படியான ஒரு இணைதல் வந்துட்டு இருக்குது. ஒரே பெற்றாரினுடைய எச்சங்களுக்கு இடையில வந்துட்டு அந்த புணர்தல் நடக்கும். ஆனா விலங்குகள்ல அது ரேவா தான் இருக்கும், தாவரங்கள்ல வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்குது. பாருங்க, விசேடமாக இந்த உள்ளக விருத்தி, அதாவது ஒரே மாதிரியான ஆட்களை கலப்பு செய்யறது இந்த பண்ணை கைத்தொழில கூட பயன்படுத்துறாங்களா. உள்ளக விருத்தியானது பண்ணை விலங்குகளிலும் தானிய வகைகளிலும் ஒருமித்த அவசிய வகைகள் வழங்குவதோடு விரும்ப தகுந்த பண்புக்கூறுகளை அழியாது, அதை ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, விரும்பத்தகாத பண்புக்கூறுகளை அழியாது பாதுகாத்த, அதான் அதுல இருக்கிற அனுகூலமாக வந்துட்டு இருக்க போகுது. உள்ளக விருத்தியானது விவசாயம் மற்றும் ஆய்வுத்துறைகளில் தூய வழிகளை பியோலைன்ஸ் நாங்க கஜதானே அந்த நல்ல இயல்புகளை கொண்ட ஒரு தூய ஆக்களை தான் நாங்க பியோலைன்ஸ் சொல்லுவோம். அந்த தூய வழிகளை உருவாக்கவும் உள்ளக விருத்தி, அதையும் ஒரு ஹைலைட் பண்ணுங்களா. ஒரு நம்மளுக்கு ஒரு அனுகூலம் நன்மை ஒரு ரெண்டு மூணு பார்த்து வைங்க எழுதுற அளவு. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் உள்ளக விருத்தி என்ன நாங்க என்ன ஒன்லைன் வச்சிருக்கோம், ஒரே மாதிரியான ஆக்களை வந்துட்டு பிறப்புரிமையல் ரீதியாக ஒத்தாக்களை கிளம்பி செய்யறது. வார எல்லாருமே வந்துட்டு பிறப்புரிமையல் ரீதியாக வந்துட்டு ஒத்தாக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ இப்படி இருக்கிறபடியா வந்துட்டு பார்த்தோம்னா புது இயல்புகள் கொண்டு வரப்படுகின்ற அளவு வந்துட்டு குறைவாக வந்துட்டு இருக்கும். ஒரே மாதிரியான ஆக்கள் தான் வந்துட்டு கூடுதலா இருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு அவைய என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? சமநுக நிலை. சமநுக நிலை சேமான இயல்பை தான் நாங்க எப்படி மென்ஷன் பண்றாங்க. சமநுக நிலை வந்துட்டு அதிகரிக்கும். ஓகே, இப்படி சமநுக நிலை வந்துட்டு அதிகரிக்கிற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ஒரு பின்னடைவு. ஓகே, இது ஒரு பிரதிகூலம். இந்த சமநுக நிலை வந்துட்டு அதிகரிக்குமா? இப்படி சமநுக நிலை அதிகரிக்கிற நேரம் இப்ப நாங்க மத்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்ப்போம், ஏதாவது கூடாத இயல்புகள் இருந்தாலும் அகற்றப்படும். ஆனா இங்க வந்துட்டு ஒரே ஆளுக்குள்ள திரும்ப 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 ரீக்ரோஸ் பண்ண அதே ஆள் வந்து சில வேளைகள்ல நாங்க அந்த ஹீமோபீலியா இதெல்லாம் கழிச்சிருக்கேன் தானே, அதுகள்ல வந்து காவி பெண் அப்படின்ற ஒரு விஷயம் கதைச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் மோட் வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா நாங்க காவி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த பெண்ணுக்குள்ள வந்துட்டு வருத்தம் இருக்காது, அவர்ல வருத்தம் வெளிப்படுத்தப்படாது, ஆனா அதுக்குரிய பரம்பரை இனங்கள் மறைந்து இருக்கும். சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி
இந்த உலக விருத்தி செய்யற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கேடு விளைவிக்கின்ற பின்னடைவான பரம்பரை இலக்குகள் சில வேளைகள்ல வெளிப்படுத்தப்படுமாம், இப்படி வெளிப்படுத்தப்படுமாம், அப்படி இல்லாட்டி சில வேளைகள்ல காவிகளாக மறைஞ்சிருக்குமாம். ஓகே, சோ அதற்கு ஹைலைட் பண்ணிக்கொள்ளும். பிரதிகூலம் கேட்டா சமனுக நிலை அதிகரிக்கிறது ஒரு பிரதிகூலம், இதால வந்து கேடு விளைவிக்கின்ற பின்னடைவான பரம்பரைகள் வெளிப்படுத்தப்படும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா பலிநனுக நிலைக்குள்ள மறைந்திருக்கும். ஓகே, அடுத்தது தொடர்ச்சியான உலக விருத்தியானது இரண்டாவது பிரதிகூலம் வருதா, விருத்தியானது குடித்தொகையினுடைய பிறப்புரிமைகள் உறுதிப்பாட்டை குறைக்கும். இரண்டாவது சொல்றாங்க, அந்த பிரதிகூலம் என்னதை மார்க் பண்ணுங்க, உறுதிப்பாட்டை குறைக்குதா. இதன் விளைவாக உலக விருத்தி குடித்தொகையினுடைய வளர்ச்சி இனப்பெருக்கமானது பின்னடைவுக்கு உட்பட்டு உற்பத்திகளில் பாரிய தீங்கால விளைவுகளை வந்துட்டு ஏற்படுத்தும். அவை தொடர்ச்சியா வந்துட்டு ஒரே மாதிரியான ஆக்களை வந்துட்டு இது செய்யக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே அதுல விருத்தியிலையும் சரி இனப்பெருக்கத்திலையும் சரி பிரச்சனைகள் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி கழிச்சிருக்கிறாங்க. ஓகே, முக்கியமான ஒரே ஆக்களை திரும்ப திரும்ப க்ரோஸ் பண்ணக்குள்ள வந்துட்டு பிரச்சனை. சோ இதான வார அந்த குவாலிட்டி வந்துட்டு குறைகிறதுக்கு வந்துட்டு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா உள்ளக விருத்தி தரமிழத்தல். முக்கியமான டெபினிஷனா சில வழியில் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கேட்கலாம். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, உள்ளக விருத்தி குடித்தொகையில் பிறப்புரிமைகள் குறைபாடுகளின் நிலவுகை அதிகரித்துள்ளது. வழங்கப்பட்ட குடித்தொகையின் உள்ளக விருத்தியாக்களின் விளைவாக குறைந்தளவு பிறப்புரிமையல் உறுதிப்பாடு உருவாகும். அதாவது ஒரு குடித்தொகையினுடைய பிறப்புரிமையல் உறுதிப்பாடு வந்துட்டு குறைபடைகிற அந்த நிகழ்வுக்கு நான் சொல்ல போற பேதான் வந்துட்டு இந்த உள்ளக விருத்திக்குரிய தரமிழத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புகளில் உள்ளக விருத்தியின் நேரான விளைவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. விரும்பத்தகுந்த பண்புக்கூறுகளை வெளிப்படுத்தும் தோன்றல்கள் மட்டுமே உறுதியாக எதிர்காலத்தில் விருத்தியாக்களுக்கு பயன்படுத்தப்படும். தோன்றல்களில் உள்ள எதிர்மறையான இயல்புகளை கொண்ட தனியன்கள் அகற்றப்படும் அல்லது விருத்திக்கு உட்படாது. விவசாயத்தில் உலக விருத்தியானது மேம்பட்ட பரம்பரைகளை அதற்கு லாஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்களா, மேம்பட்ட பரம்பரை இலகுகள் நல்ல இயல்புகளை கொண்டாக்களை வந்துட்டு செறிவாக்குறதுக்கு வந்துட்டு பயன்படுத்தப்படுதுதான். ஓகே, சோ அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா இந்த உலக விருத்தியில வந்துட்டு வேஸ்ட் வந்துட்டு கூடுதலா இருக்கும். ஒரே ஆக்களை திரும்ப திரும்ப ரீக்ரோஸ் பண்ணக்குள்ள பிறப்புரிமைகள் உறுதிப்பாடு வந்துட்டு குறைவடையக்கூடியதா இருக்கும். இதுல அந்த அதே மாதிரி கூடாத இயல்புகளை கொண்டாக்களை வந்துட்டு அகற்றுவாங்க. ஆனா பெருமளவான ஆக்கள் வந்துட்டு அகற்றப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, எதிர்மறையான ஆக்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. இது நல்ல ஆக்களை மட்டும் கொண்டு வருவாங்க மாதிரி கழிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு அது அவ்வளவு தேவையில்லை. அந்த லாஸ்டா இருக்கிற அந்த நன்மையை மட்டும் மார்க் பண்ணி கொடுங்க. அடுத்தது இந்த உள்ளக விருத்தி தரமிழந்த என்னன்னு பார்த்து வெறி கொடுங்க. பின்ன இதுல இன்னும் நம்மளுக்கு சொல்லிக்கான உள்ளக இது ஒரு ஷோர்ட் நோட். ஓகே, நான் வருது வரலையே தெரியல, அது நாங்க எம்சிக்கு பார்த்துதான் சொல்லக்கூடியதா இருக்கு. எம்சிக்குல வரலாட்டி நாங்க இதையுமே வந்துட்டு சிறு குறிப்புக்கு பார்க்க வேண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் உலக விருத்திட்டா என்ன, ஒரே மாதிரியான ஆட்களுக்குள்ள கலப்பு செய்யறது உலக விருத்தி. நாங்க என்னென்ன விளக்கி கொடுக்கணும், உலக விருத்தி தாவரங்கள்ல எப்படி நடக்குது, விலங்குகள்ல எப்படி நடக்குது, அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்ன, உலக கான்செப்ட் தான் இதுல இருக்குது. தாவரங்கள் நடக்கூட தற்கருக்கட்டல் சொல்றோம். ஒரே தாவரத்தினுடைய மகரந்தமானது அதே பூவோட அல்லது அதே தாவரத்தினுடைய வேறொரு பூவா கருக்கட்டுறது தற்கருக்கட்டல். இப்படி ஒரு சில தாவரங்கள் இப்படி பயன்படுத்தப்படுது. கோதுமை அது மாதிரியான விலங்குகள்ல வந்துட்டு அது கடும் குறைவு. விலங்குகள்ல வந்துட்டு ஒரே பெற்றார்களுடைய எச்சங்களுக்கு இடையில நடக்கிற கலந்துக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் இந்த உலக விருத்தி விலங்குகளை பொறுத்த வரைக்கும். இதுல வந்துட்டு பார்த்தோம்னா நன்மையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன கழிச்சிருக்கிறோம், அந்த விரும்பத்தகுந்த பண்புக்கூறுகளை அழியாம வந்துட்டு பேட்டி கொள்ளலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா லாஸ்டா ஒரு விஷயம், மேம்பட்ட பரம்பரை இனங்களை சரிவாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனா என்ன பிரச்சனைனா ஒரே மாதிரியான ஆக்கள் திரும்ப திரும்ப கலப்பு செய்யக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குமா, அந்த புறப்புரிமைகள் உறுதிப்பாடு வந்து குறைக்கும். அதே மாதிரி கூடாத இயல்புகள் வெளிப்படுத்தப்படும். இப்படியான சில பிரதிகூலங்களும் இருக்குது. இவ்வளவுதான் உலக விருத்தி. சரியா, கன்செப்ட விளங்கி எடுங்க. நாங்க எம்சிக்யூ செய்யறதுக்கு எம்சிக்யூல வார பயிற்சிகளை சமாளிக்கிறதுக்கு அதுக்குரிய பேசிக் கன்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சும்மா நோம்பலா போட்டு வாசிக்கணும்னு விளங்காது. ஓகே ஓகே தானே, கான்செப்ட் விளங்கி தானே உலக விருத்தி என்னன்னு சொல்லி. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பகுதி கூட இருக்குது. வேற ஏதோ தண்டியோ தெரியாங்கட 36 கேள்வி கூட இருக்குது. எதுக்கும் பார்த்து பேசிக்கொள்ளுங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ரீதியாக போட மாட்டா உலக விருத்தின்ற டெபினிஷன், உள்ளக விருத்தி தரமிழத்தல்ற டெபினிஷன், உலக விருத்தின்ற 2 அனுகூலம் பிரதிகூலம், இவ்வளவு 4 விஷயம் முக்கியமே அவருக்கு வழி வரலாம், சான்சஸ் இருக்கலாம். படிவா இந்த முக்கியம் நம்மளுக்கு எஸ்ஏ வந்தா நாங்க சாய்ஸ்ல விட்டு போட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ல வர கடிய விடக்கூடாது. நம்மளுக்கு அந்த ஏய தீர்மானிக்கிறது 4வது ஸ்ட்ரக்சர் தான். நம்மளுக்கு 4வது ஸ்ட்ரக்சர் 8ஆம் பாடம் 9ஆம் பாடம் 10ஆம் பாடத்துல வரப்போகுது. 3வது சி மட்டும்தான் 7ம்
8 பேர் சேர்ந்து ஒரு கொஞ்ச நம்பர் ஒரு 5 6 ஒரு 7 8 வரைக்கும் போகலாம். அதுல 4 ஸோ இதுலயும் கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வரும். ஸ்ட்ரக்சர் வராம விடாது. ஏசி வந்தாலும் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதுல நாங்க கூட விட்டுறக்கூடாது. அந்த கிட்டத்தட்ட 5 6 மார்க்ஸுக்கு 4 ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸ், இங்க ஒரு 7 மார்க்ஸ் கிட்டே இருக்க போது அதான் முன்னுக்கு எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க தெரியும். கவன பின்பாடங்கள் நீங்க படிக்கலாடியும் பிரச்சனை இல்லை. அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் 40 நிமிஷம் தான் ரெக்கார்டிங்ஸ். இந்த இதை வச்சுட்டு ஒருக்கா பார்த்துட்டு பேப்பர் செய்யலாட்டியும் பிரச்சனை இல்லை. 8 9 10 ஒருக்கா வட்டி தியரிய வாசிச்சு அதுல இந்த ரிவிஷன் சீட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆச்சும் ஒருக்கா சொல்லி பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா சொல்லி பார்த்துட்டு போங்க, போதும் சமாளிக்கிறதுக்கு. ஆனா ஒருக்காச்சும் வாசிட்டு போங்க. அந்த முன்னுக்கு 5 பாடத்தையும் படிச்சா போதும் தானே பி எடுத்து அந்த நினைப்புல போகாதீங்க. நம்மளுக்கு அதுல எல்லாம் சாதகமாக அமையும் பண்ணி இல்லை. ஓகே, இதை இப்ப டைம் இருக்குது. அது கூடயும் இல்லை. ஒரு 8 9 கிளாஸ் தான் 10ஆம் பாடம். மைக்ரோ தான் கொஞ்சம் கூட நினைக்க 15 16 கிளாஸ் இருக்கு. இல்ல 40 நிமிஷம் தானே குயிக்கா கொஞ்சம் ஸ்பீடா வச்சு. அல்லது நம்மளுக்கு நார்மலா நீங்க அப்படி இல்லை, உங்களுக்கு வீடியோ பார்க்க டைம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு நார்மலா வந்துட்டு இதை எடுத்துட்டு ரிவிஷன்ஸ் சொல்லி கொண்டு போங்க. ஏதாவது விளங்காத பகுதிகள் இருந்தா அதுக்குரியது மட்டுமாச்சு போய் பாருங்க. அது ரிவிஷன் சீட்டை ரீகால் பண்ணி எடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 8 9 10 வந்துட்டு டென்ஷன் ஆகி பாடம் வாங்கினா கஷ்டம் வேறாது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூட இப்போதையே படிச்சு வச்சாதான். ஸோ அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ரிவிஷன் சீட்டை எல்லாம் சொல்லி பாருங்க. ஓகேவா இருக்குதா, பெர்ஃபெக்டா இருக்குதாங்க. ஓகே, சோ இவ்வளவு தான் வந்துட்டு உலக விருத்தி சம்பந்தப்பட்ட விஷயமாக வந்துட்டு இருக்க போகுது. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்த இது வெளியக விருத்தி. இதுவும் ஒரு சிறு குறிப்பு பகுதியாக வந்துட்டு இருக்க போகுது. அதுல வெளியக விருத்தி என்ன, டிஃப்ரெண்டான ஆக்களோட அவியல பேதம் இல்லாம டிஃப்ரெண்டான ஆக்களோட வந்துட்டு கலப்பு செய்யறது வெளியக விருத்தி. பாருங்க, நம்மளுக்கு தேவை வந்துட்டு பார்த்தோம்னா மெயினா டெபினிஷன், அனுகூலம், பிரதிகூலம், ஸ்ட்ரக்சர்ஸ் எம்சிக்யூ சமாளிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவ்வளவு தெரிஞ்சுதான் போதும். சரி, ஓகே, என்ன சொல்றாங்க சொல்லி பாருங்க. வேறுபட்ட பேதங்களில் உள்ள வேறுபட்ட பேதங்களில் உள்ள அல்லது வர்க்கங்களில் உள்ள தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ ஒன்றுடன் ஒன்று கலப்பிற்கு உட்படுத்துவது வெளியக விருத்தி அல்லது கலப்பு விருத்தி ஆக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்கே கலப்பு விருத்தி ஆக்கம் என்றது ஹைபிரிட்டிங் அப்படி என்று சொல்லியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க கஜிந்தானே ஒரே மாதிரியான ஆக்களை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது. அந்த புறப்புரிமையில் உறுதிப்பாடு வந்துட்டு குறைவடையும், அதோட குவாலிட்டி வந்துட்டு குறைஞ்சு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். இந்த ஹைபிரிடிங் என்ற விஷயத்த வந்துட்டு கொண்டு வர்ற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவுட்பிரீடிங் ஒரு டைப் தான் ஹைபிரிடிங். ஓகே, சோ இந்த ஹைபிரிடிங் கொண்டு வர நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கலப்பு விருத்தியாக்கத்தை கொண்டு வர நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப 2 டிஃப்ரெண்டான பெற்றோர்கள் வந்துட்டு இருக்கும். அவைகளுக்கு 2 பேர்ல இருக்கிற குவாலிட்டியை வந்துட்டு கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஓகே, பாருங்க, இது வான்வகை பெற்றோரிடம் இல்லை. அது என்ன வான்வகை பெற்றோர்னா இயற்கையான வச்சிருக்கிறதா வான்வகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளோட இயற்கையா இருக்கிற குவாலிட்டி வந்துட்டு உதாரணமா உங்களுக்கு விளங்குற பாஷையில சொல்ல மாட்டான். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கடுமையா வந்துட்டு பாசமா சாஃப்டா கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளோட கேரக்டரை வந்துட்டு மாத்திட்டு நம்மள சில சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இப்ப அந்த சேஞ்சஸ் வந்துட்டு வான் வகையில நம்ம இயற்கையாக நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்குமல்ல. சோ அதுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு பார்த்தோம்னா வான் வகை அப்படின்னு சொல்லுவோம். சோ வான் வகைன்றது இயற்கை அப்படின்ற மாதிரி அர்த்தப்படும். சோ பாருங்க, வான் வகை பெற்றோரிடம் இல்லாத அந்நிய பெற்றோரிடம் உள்ள விரும்பத்தகுந்த பண்புக்கூறுகள் எச்சங்களுக்கு கடத்தப்படுவதை அனுமதிக்கும். நல்ல நல்ல இயல்புகளை கொண்டு வரதை இது அதுல அனுகூலமா மார்க் பண்ணி கொடுங்க. உதாரணமாக, விலங்கு விருத்தியாளர்களால் மேற்கொள்ளப்படும் கலப்பு விருத்தியாக்கத்தில் மேம்படுத்தப்பட்ட பால் இறைச்சியை உற்பத்தி செய்யறதுக்கு இதை பயன்படுத்துறாங்களா. சோ இந்த பால் அளவை கூட்டுறதுக்கும் சரி, குவாலிட்டியை கூட்டுறதுக்கும் சரி, இறைச்சி நம்ம தெரியும் புரதம் கூடி கொழுப்பு குறைஞ்சாதான் அது நல்ல இறைச்சின்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். சோ அதுகளை வந்து செய்யறாங்களா. இதுக்கு சில உதாரணம் முக்கியமான விஷயமா எம்சிக்கு தேவைப்படலாம். பாருங்க, இதுக்குரிய உதாரணம் சில போட்டிக்காங்க. இந்தியாவிற்கு சில பேத பசுக்கள் உள்ளூர் பேதங்களுக்குரிய பசுக்கள் ஆகியன அந்நிய பேதங்களுடன் கலப்பு செய்யப்படுது. என்ன செய்யறாங்கன்னா இப்ப நார்மலா நம்ம நாட்டு மாடுகள் இருக்குதானே, இதை வந்து இந்த ஐரோப்பியன் கண்ட்ரியில இருக்கிற அந்த மாடுகளோட க்ளோஸ் பண்றாங்க. இது வந்து ஒரே ஆக்களுக்குள்ள ஒரே மாதிரியான ஆக்களுக்குள்ள உள்ள விருத்தின்னு கொடுக்குறோம். கொஞ்சம் அவுட் சைடு போய் செய்யக்குள்ள வந்துட்டு வெளியே விருத்தி சொந்தக்காரர்கள் இல்லாம வேற ஒரு ஆளை பாக்குறது, அது வெளியே விருத்தி. ஓகே, பாருங்க, அதுக்கு நம்மளுக்கு உதாரணம் போடிக்காங்க. பாருங்க என்னென்ன அந்த நாங்க சொன்ன நம்ம நாட்டு வர்க்கங்களை வந்துட்டு ஐரோப்பியன்
வர்க்கத்தோட வந்து க்ரோஸ் பண்ணி உருவாக்குறேன்னு சொல்லி. சோ அந்த ஐரோப்பியன் மாடுகளுக்கு 2-3 உதாரணம் போட்டிக்காங்க பாருங்களா, அது ஹைலைட் பண்ணுங்களா, எம்சிக்யூ தேவை. ஓகே, ஹால்ஸ்டீன் பிரசியர், அடுத்தது பிரவுன் சுவிஸ், ஜெர்சி காளை. ஓகே, ஜெர்சி காளை அல்லது அவற்றினுடைய சுக்கிலங்களை அந்த நேரடியா விலங்கை செய்யலாம், அப்படி இல்லைன்னா அதனுடைய ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு பிரிச்சு எடுக்கலாம். சுக்கிலத்தை அந்நிய பேதங்களுடன் கலப்பிற்குட்படுத்தி தன் மூலம் பெறப்பட்ட தோன்றல்கள் மேம்பட்ட பால் உற்பத்தி திறனை கொண்டிருந்தன. ஓகே, சோ இப்படி நாட்டு மாடுகளுக்கும் அவியலுக்கும் ரீக்ரோஸ் பண்ணி வந்துட்டு அந்த நல்ல இயல்பு, அவியல் நல்ல இயல்புகளை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அறிஞ்சிருக்கிறாங்க. அதே போல் இதே டெக்னாலஜியை வந்துட்டு பார்த்தோம்னா பயிர் வகைகள்லையும் பயன்படுத்தி அந்த அந்நிய ஆக்கள் இருக்கிற நல்ல இயல்பை வந்துட்டு கொண்டு வர்றாங்களாம். சோழன், சணல் மாதிரியான ஆக்கள்ல இந்த மேற்கொள்றாங்களாம். நாங்க உள்ளக விருத்திக்கு தாவரங்கள் சார்பாக வந்துட்டு என்ன பெயர் வச்சிருந்தோம், தற்கருக்கட்டல் என்ற பெயரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கலப்பு கருக்கட்டல் அப்படின்ற ஒரு பெயரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த வெளியக விருத்தியினுடைய அட்வான்ஸ் கண்டிஷன் தான் கலப்பின விருத்தியாகும். வெளியக விருத்தி என்றது அவுட் பிரீடிங், அதனுடைய ஒரு டைப் தான் கலப்பின விருத்தியாகும், ஹைபிரிட் பிரீடிங். ஓகே, அது சம்பந்தமாக வந்துட்டு பாருங்க, ஒரே இனத்தை சேர்ந்த பிறப்புரிமையின் ரீதியாக தொடர்புகள் அற்ற தூய விருத்தி தாவரங்கள் அல்லது விலங்குகளை ஒன்றுடன் ஒன்று கலப்பிற்கு உட்படுத்துவது கலப்பு பிறப்பாக்கம் அல்லது வெளியக கலப்பு அப்படின்னு சொல்லப்படும். சோ இந்த ஹைபிரிட் விதைகள் சம்பந்தமாக வந்துட்டு இந்த நம்மட சோளம் இருக்குதானே, சோழன்ல வந்துட்டு நம்மட நாட்டு சோழன் வந்துட்டு இருக்குது. அது அவ்வளவு டேஸ்டா இருக்குமா, ஒரு அளவு டேஸ்டா இருக்கும் ஏன்னா. ஆனா அந்த இனிப்பு சோழன் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்களா, அது கட்டும் டேஸ்டா இருக்கும், கட்டும் டேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட இனிப்பு குளுக்கோஸ் அளவுலாம் குளுக்கோஸ் கண்டெல்லாம் கட்டும் கூடுதலா இருக்கும். நல்ல விதைகள் பெரிய சைஸா இருக்கும். ஆனா அதோட பிரைஸ் நார்மலா நம்ம சோழன் வந்துட்டு ஒரு 50 ரூபாய்ண்டா அது 200 ரூபாய் விற்கும். அப்படி அதுல இருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் செய்யறவங்க அது அது பயிர்கிறத பார்த்துருக்கிறீங்களா. அது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஹைபிரிட் விதைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ் தான் வந்துட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கும். என்ன இஷ்யூஸ் சொல்லி சொன்னா அதுல இருக்க பிரச்சனை வந்துட்டு இந்த ஹைபிரிட் விதைகள்ல இருக்கிற பிரச்சனைகள், அத முதல் தரக்கா நாங்க பயிரிடுற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னா பயங்கர டேஸ்டா இருக்கு. அந்த எல்லா குவாலிட்டியுமே கொண்டு வந்தாலும் அதை உருவாக்கிப்பாங்க 7 தலைமுறையா கொண்டு வந்து. ஸோ அது நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைடா, இப்ப நம்ம யோசிக்கலாம், ஒருக்கா அவங்கள்ட்ட விதையை வாங்கி போட்டு நம்ம ஒருக்கா செஞ்சு போட்டு அந்த சோழனை வந்துட்டு காய வச்சு அதை திரும்ப நாட்டி அப்படியே ரொட்டேஷன்ல கொண்டு வரலாம் தானே அப்படி. ஆனா அது முடியாது. அதான இதுல இருக்கிற பிரச்சனை. அவங்க என்ன இஷ்யூஸ் சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கா வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு வேறு. ரெண்டாவது இருக்கா அந்த விதையை நாங்க காய வச்சு நாட்டினோம்னா அந்த டேஸ்ட் வராது. ஓகே, திரும்ப அந்த 2 வெவ்வேறு ஆக்களை கலந்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வரும். அது அந்த கம்பெனிக்காரங்க மட்டும் அது பின்ன அவன் சொல்றதான் விலை. ஓகே, இப்ப நம்மளோட சோளம் வந்துட்டு 1 கிலோ விதை வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்டா, அவன் 10,000 ரூபாய்டா சொன்னாலும் சரி, 1 லட்சம் சொன்னாலும் சரி, அவன் சொல்றதான் விதை வேணுமெண்டா வாங்குங்க அப்படி என்ன மாதிரி கொடுப்பாங்க. விவசாயிகளுக்கு வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அப்படி இந்த ஹைபிரிட் விதைகளை பயன்படுத்தி ஓகே இதை செஞ்ச விளைச்சல் கூட வரும், நல்ல இது பாரு நல்ல காசுக்கு விற்கலாம் அப்படி என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, இந்த நாட்டு சோழ வர்க்கத்தை எல்லாம், சோழன் மட்டுமில்லை எல்லாத்துக்கும் இருந்து அதுக்கு அந்த விதைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கைவிட்டுறாங்க. ஒரு கட்டத்துல நாட்டுப்புறமாக இருக்கிற அந்த விதைகள் நெல் எல்லாமே இல்லாம போகும், எல்லாமே ஹைபிரிடா இருக்கும். அந்த டைம் வந்துட்டு என்ன செய்வானுங்க, இது 10,000 இல்ல 1 லட்சம் வேணுமெண்டா எடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்க வேற வழி இல்லை. நம்மள்ட்ட வேற ஆப்ஷனும் இல்லை, நாட்டு வர்க்கங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அப்படி ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் வந்து இதுக்கு பின்ன இந்த ஹைபிரிடிங் பின்னாலே இருக்கு. இது தாவரங்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகள்லையுமே வந்துட்டு இது வந்துட்டு ஹைபிரிட். நம்மளோட ப்ரோயிலர்ஸ் பார்த்துருக்கிறீங்களா, ப்ரோயிலர் எப்படி உருவாக்கப்படுற, நம்ம அந்த ப்ரோயிலர்ல குஞ்சு பறிச்சு இன்னொரு ப்ரோயிலரை உருவாக்கலாமா, நம்மளோட இறைச்சி கோழிகள் இருக்கலாம், அது எப்படி உருவாக்குற ஹைபிரிடிங். 2 டிஃப்ரெண்டான கோழி வர்க்கங்களை ரீக்ரோஸ் பண்ணி தான் 2 டிஃப்ரெண்டான ஆக்கள் அவியல க்ரோஸ் பண்ணி தான் இந்த ப்ரோயிலரை உருவாக்குறாரு. 2 ப்ரோயிலரை வச்சு அப்படி செய்ய மாட்டாங்க, அந்த இயல்பு வராது. சோ இப்படி ஒரு ஹைபிரிடிங் நல்ல இயல்புகள் கொண்டு வரப்படும், எக்கச்சக்கப்படும் குவாலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வரப்படும். ஆனா என்ன, அந்த உரிமை அந்த கம்பெனிட்ட இருக்கிறது தான் விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு காலத்துல இந்த உலகத்துல நாட்டு விதைகளை இல்லாம போகும். அந்த டைம் வந்துட்டு அவனுக்கு ரிசர்வாட்டு வந்துட்டு கடும் இயல்பாக வந்துட்டு இருக்கும். சோ இது சம்பந்தமாக தான் வந்துட்டு. ஆனா
விளைச்சல் அது இதெல்லாம் கூடதான். இப்ப அவனுகள் ஒரு அளவுதான் பில்ல வச்சிருக்கானுகள். நாட்டு விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. ஓகே, நான் வந்துட்டு இது சம்பந்தமா அந்த யூனிவர்சிட்டி டைம்ல வந்துட்டு இது சம்பந்தமா ரிசர்ச் வந்துட்டு போயிருந்தது. இது சம்பந்தமாக இந்த நாட்டு விதைகள் வந்துட்டு செய்யறது சம்பந்தமா ஹைபிரிட் இதால வந்துட்டு அழிஞ்சு கொண்டு போகுது. ஓகே, சோ நம்மளோட விஷயத்துக்கு வரும். நம்மளோட எக்ஸாம்க்கு என்ன தேவைன்றதை பார்ப்போம். சோ முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா கலப்பு புறப்பாகும் அல்லது வெளியேறு கலப்புன்னு சொன்னா டெபினிஷன் கேட்பானுகள். பாருங்க, ஒரே இனத்தை சேர்ந்த புறப்புரிமையல் ரீதியாக தொடர்பற்ற ஒரே இனமா இருக்கும், ஆனா ஜெனட்டிக்கலா எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஓகே, தூய விருத்தி தாவரங்கள், அதாவது குட் குவாலிட்டியான ஒரே இயல்பு இருக்கிறது தான் தூய விருத்தி தான் பியோர் லைன்ஸ். அப்படியான தாவரங்கள் அல்லது விலங்குகளை அவியலுக்குள்ள கலப்பு உட்படுத்துதான் இந்த கலப்பு புறப்பாக்கம் அல்லது வெளியக கலப்பு. கவனமா எல்லாத்துல வரைவிலக்கணமும் கவனம். நம்மளுக்கு வரப்போற 4 ஸ்ட்ரக்சர்ல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர் டெபினிஷன், ஏதாவது ஒரு டெபினிஷன், உள்ளக கலப்பு, வடிக கலப்பு, ஏதாவது ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ள போவாங்க. படிக்க வந்து அதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பாருங்க அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, பொதுவாக 4 to 6 தலைமுறைகளுக்கு இருவழி பொது மூதாதையர்களின் வம்சவழி பகிரப்படாத தாவரங்கள் அல்லது விலங்குகளால் மேற்கொள்ளப்படும் கலப்பு பிறப்பு மூலம் எச்சங்களை உருவாக்குதல் வெளியக கலப்பு. ஓகே, அவுட்க்ளோஸ் அதைத்தான் திரும்ப சொல்றானுங்க. ஓகே, நாங்க கழிச்சுதானே ஜெனட்டிக்கலா கனெக்ஷன் இல்லாத 2 தூய வழியான தாவரத்தை கலக்கிறது அல்லது விலங்குகளை கலக்கிறது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைபிரிடிங் அப்படின்னு சொல்லி கழிச்சிருந்தோம். சோ இதுல வந்துட்டு அந்த பியோலைன்ஸ் கழிச்சுதானே தூய வழிகள். தூய வழிகள் சொல்லி சொன்னா இப்ப உதாரணமாக வந்துட்டு தூய வழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நெட்டை தாவரத்தையும் ஒரு நெட்டை தாவரத்தையும் கலந்தா என்ன வரும்? ஒரு நெட்டை தாவரம் தான் வரும். ஒரு தூய நட்டையும் கலந்தா தூய நட்டை வரும். அதை திரும்ப இன்னொரு தூய நட்டையோட கலந்தா இன்னும் ஒரு தூய நட்டை, அதை இன்னும் ஒரு தூய நட்டையோட கலந்தா இன்னும் ஒரு தூய நட்டை. அப்படி என்று திரும்ப திரும்ப 4-5 தலைமுறையா கலந்த உடனே அது வந்து ஒரு ஒழுங்கான தூய நட்டை தாவரமாக வந்துட்டு இருக்கும். சோ அப்படியான 2 தூயாக்கள், 2 பியோலைன்ஸ் 4-5 தலைமுறையாக இயல்புகள் மாறாத 2 தூய வழி தாவரங்களை ரீக்ரோஸ் பண்றது ஓகே வெளியக கலப்பு அப்படின்னு சொல்லி கழிச்சிருக்காங்க. இனி வந்துட்டு பார்த்தோம்னா இதுல என்ன நன்மை என்ன தீமை என்ற மாதிரி வந்து கழிச்சிருக்காங்க. பாருங்க, மேலும் இவை நீடித்த வாழ்தகவை, ஓகே இவர வாழ்தகவையும் கலப்பு பிறப்பு வீரியத்தையும் கொண்டிருக்கும். அது என்ன கலப்பு பிறப்பு வீரியம் என்று சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லினத்துவம் என அழைக்க ஓகே கலப்பு பிறப்பு வீரியம்ன்றது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பல்லினத்துவம் என்று சொல்லி சொல்லுவாங்களாம். அதாவது பல்லினத்துவம் என்னன்னு சொல்லி அதற்கு மார்க் பண்ணுங்களா ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். பல்லினத்துவம் அல்லது கலப்பு புறப்பாக்கு வீரியம் என்ன கலப்பு புறப்பு வீரியம் என்னன்னு கேட்கலாம். அதாவது பெற்றோரை விட சில இயல்புகள் அதிகரித்த. ஓகே, பெற்றோர் 2 பெற்றோரை விட 2 டிஃப்ரெண்டான ஆக்களை வந்துட்டு கலக்கிற நேரம் 2 பெற்றோர்லயுமே இல்லாத ஒரு நல்ல குவாலிட்டி வந்துட்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. மேபி அந்த நல்ல குவாலிட்டி எதாக இருக்கலாம். ஒரு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உதாரணமாக ஏ என்ற ஒரு பியோ லைன் இருக்குது, பி என்ற ஒரு பியோ லைன் இருக்குது. 2 பியோ லைன்ஸையுமே வந்துட்டு கலக்குறாங்கன்னு எப்பவுமே இப்படி 2 பியோ லைனையுமே வந்துட்டு கலக்குற நேரம் சி என்ற ஒரு மகச்சந்ததி வந்துட்டு வருது. இந்த சீல வந்துட்டு பார்த்தோம்னா ஏல காணப்படாத பீல காணப்படாத நல்ல குவாலிட்டி வந்துட்டு வருது 2 பேர் இந்த இதுகள்ல. சோ அது வந்துட்டு எதாவது வந்துட்டு இருக்கலாம்டா, மேபி பருமனாக இருக்கலாம், சைஸ் என்ன இப்ப சில தாவரங்களுக்கு சில அறுவடையில வந்துட்டு பார்த்தோம்னா சைஸ் வந்துட்டு பெருசா இருக்கிறது பொருளாதார ரீதியாக நன்மை. அதே மாதிரி வளர்ச்சி வீதமாக இருக்கலாம் சில தாவரங்களுக்கு வளர்ச்சி வீதம். அடுத்தது வந்து கற்கட்டும் தன்மை வந்து கூடுதலாக வந்துட்டு இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு கலப்பு புறப்பங்கிகளினுடைய விளைச்சல் கூடுதலாக வந்துட்டு இருக்கிறது. சோ இப்படியானது எல்லாமே நன்மை. அந்த பல்லினத்துவம் என்னன்னு மார்க் பண்ணி கொடுங்க. சில வழியில ஸ்ட்ரக்சர் வரலாம். பெற்றோரை விட சில இயல்புகள் அதிகம், அவ்வளவுதான். கூட நம்பி ஸ்ட்ரக்சர்ல என்ன கேட்கிறானுங்களோ அவனுக்கு மட்டும். நம்மளுக்கு 2 விதமாக கேட்பானுங்க, சரிதானே? கலப்பு புற வீரியம் மட்டும் கேட்டாலும் சரி, பல்லினத்துவம் என்றாலும் சரி. ஓகே, என்ன சொல்ல போறோம்? அதன் பெற்றாரை விட சில இயல்புகள் அதிகரித்தல் ஓகே கலப்பு பிறப்பு வீரியம் எனப்படும். என்னென்ன இயல்புகள் என்று கேட்டா பருமன், வளர்ச்சி வீதம், கருக்கட்டும் தன்மை, கலப்பு புறப்பங்கிகளினுடைய விளைச்சல். சோ இது எல்லாமே இதுக்குரிய உதாரணம் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க காய்ச்சிருந்தோம் இப்படி 2 பியோலைன்ஸை கலந்து 2லயுமே இல்லாத இன்னும் நல்ல குவாலிட்டியை கொண்டு வர்றதான் வந்து இந்த ஹைபிரிட் நோக்கம் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, தாவர மற்றும் விலங்கு விருத்தியாளர்கள் பல்லினத்துவத்தை வெளிப்படுத்த கொண்ட 2 தூயவழி தாவரங்களை கலப்பு பிறப்புக்கு உட்படுத்தும்.
நாங்க ரெண்டு, அதாவது வம்சவழி பகிரப்படாத ஒரே உதாரணம் என்ன பியோலைன்ஸ்டா, தூய நட்டை கலந்தா ஒரு தூய நட்டை வரும். அதை திரும்ப அந்த தூய தன்மை வந்துடும். ஒரே ஆக்களுக்குள்ள திரும்ப திரும்ப கலப்பு செய்யக்கூட தூய தன்மை அதிகரிக்கும். பியோர் லைன்ஸ், நாங்க பியோர் லைன்ஸ் உருவாக்குறதுக்கு உள்ள வெளியா நல்லம் அப்படின்னு காய்ச்சிருந்தோம். சோ அப்ப அதே மாதிரிதான் தூய குட்டைனா ரெண்டு தூய குட்டைகளை கலந்தா தூய குட்டை வரும், அதை கலந்தா அது நல்ல தூய குட்டை வரும். அப்படி 4-5 தலைமுறையாக கலக்கிறவாறு ரெண்டு பியோர் லைன்ஸை எடுத்து அந்த ரெண்டையும் ரீக்ரோஸ் பண்றதுதான் வந்துட்டு இதனுடைய நோக்கம். பாருங்க, முதலாம் தலைமுறையில் உள்ள தோன்றர்கள் பொதுவாக ரெண்டு பெற்றோரிடம் உள்ள விரும்பத்தகுந்த பண்புக்கூறுகளை அதிக அளவு வெளிப்படுத்துவர். எனினும் இக்கலப்பு பிறப்புக்கு இடையிலான கலப்பு பிறப்பு வீரியம் குறைவடையலாம். இதனால் பெற்றார் பணிகள் பேணப்பட்டு ஒவ்வொரு தடவையும் புதிய பயிருடன் அல்லது விரும்பத்தகுந்த குழுக்களுடனே கலப்பு உட்படுதல். நான் சொன்னேன் அந்த கேஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு கதை நாட்டலாம். இப்ப ஹைபிரிட் அளவாத அந்த இதுகளை வந்துட்டு அந்த சோழன் எல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு தாவரங்களுக்கு இடையில் அவனுங்களுக்கு தான் அது தெரியும், ஒருத்தருக்கும் தெரியும், அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும் எந்தெந்த தாவரத்தை கலந்து அதை உருவாக்கி இருக்காங்க அந்த சோளத்தை. அவனுங்கள் விதையை மட்டும் தான் கொடுப்பாங்க, இந்த புதுசா வர விதையை மட்டும் தான் கொடுப்பானுங்க. இவைய கொண்டு போய் நாட்டுவாங்க, நாட்டி முதல் தரம் இது செய்யக்கூட வந்து நல்ல விளைச்சல் வரும், நல்ல இனிப்பு கட்டியா இருக்கும் சோழன், அப்படி டேஸ்டா இருக்கும். ஓகே, இல்லைன்னா டேஸ்டா இருக்கும். அதுல அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் செய்யறவங்க தெரியுமா, சோழனை உருத்தி போட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் செய்வாங்க. ஓகே, சோ அப்படி நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சு என்னதுக்கு போன இவ்வளவு காசு கொடுக்க, நம்மளே வந்துட்டு அதை செய்வோம்ட்டு போட்டு அந்த சோழனை காய வச்சு உதிர்த்தி திரும்ப நாட்டினா முளைக்கும், சோழனும் பெரும். ஆனா அந்த டேஸ்ட் இருக்காது. அந்த கலப்பு பிறப்பின் வீரியம் சந்ததி போக 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 குறைஞ்சு அப்படி இல்லை. ஒரு 2-3 தடவை கலாட்டம் பஞ்ச தனிமையை போய் சோழன் பின்ன என்ன செய்யணும், அவனுங்கள் தான் திரும்ப போய் நிக்கணும். சோ அதுக்கு அதை சொல்றானுங்க, எந்த ரெண்டை கலப்பு செஞ்சமோ அதை பேணி வச்சிருக்கணும். அவங்களுக்கு இதை தேவையா அதை ரெண்டையும் திரும்ப ரீக்ளோஸ் பண்ணி தான் அதை உருவாக்க வேண்டும். ஓகே, சோ அப்படியான ஒரு இஷ்யூ வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்குது. பாருங்க, தாவர விருத்தியாக்களில் உருவாக்கப்படும் கலப்பினங்கள் பல வருட தயாரிப்புக்கு பின்னர் தூய வழிகள் உருவாக்கப்படுகின்றன. இவை நீடித்து பேணப்படும். ஒவ்வொரு வருடமும் அறுவடை செய்யப்படும் F1 சந்ததி, அதாவது வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கவரேஜ் லோவா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் கவரேஜ் லோவா இருக்கு. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்ப்போமா. 8:30க்கு வந்துட்டு யூனிட் 3 இந்த மமேலியா ரிவிஷன்ஸ் இருக்குது, மமேலியா செக்ஷன்ல. ஸோ 9:30க்கு வந்து நம்ம இதை தொடர்ச்சியாக செய்வோம். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஜெனடிக்ஸை முடிச்சு விடுவோம். ஓகே, ஸோ பேலன்ஸ் பகுதியும் வாசிங்க, அதுக்கு முக்கியமான டெஃபினிஷன் நன்மை தீமை மார்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ 8:30க்கு பார்ப்போம்.